நீ ஹெச்ஆரா இருந்து நான் டார்ச்சர் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் டிவோர்ஸ் கேட்டேன். ஆனா நீ இன்னும் டார்ச்சர் பண்றல. நான் என்னோட வேலையை பார்க்கறது உங்களுக்கு டார்ச்சரா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மிஸ்டர் ஹஸ்பண்ட்? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த ஹஸ்பண்ட் கூப்பிடுறது நிப்பாட்டு. நீ பண்ற டார்ச்சர்னால என் மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. நீ மண்டையை பிச்சுக்கோ இல்ல ட்ரெஸ்ஸை பிச்சுக்கோ, நான் இங்க உன் பொண்டாட்டி இல்ல, ஹெச்ஆர். நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். ஹெச்ஆர்ன்ற திமிரில் ஆடுற. இங்க பாதி ஆம்பளைங்க பொண்ணுங்களோட லைஃப்ல ஹெச்ஆரா தானே இருக்கீங்க. இதைத்தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதையே என்ன கேட்காம பண்ண, அப்படி இப்படின்னு ரூல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஏய், இப்போ எதுக்கு டாபிக் சேஞ்ச் பண்ற? எனக்கு ஒன்று புரியல அர்ச்சிதா. நீ இப்போ எனக்கு பண்ற மாதிரி நான் உன்னை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோயேன், ஊரே கூட்டி பஞ்சாயத்து வச்சிருக்க மாட்டா? ஸ்டாப் இட் வினய். நான் ஒன்னும் உன்ன மாதிரி டிராமாட்டிக் கிடையாது. நான் பண்றது டிராமா இல்ல. நீ ஆபீஸ்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாரி வினய், நான் ஆபீஸ்ல பண்ணதுக்கு என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, அப்படி ஒரு டிராமா பண்ணுவ பாத்தியா? அது பேர் தான் நீ டிராமா. நான் டிராமா பண்றேனே வச்சுக்கோ. இப்போ போய் நான் சொன்ன டாஸ்க் பண்ணுங்க சார். வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன் சார். ஸ்ருதி, நான் இன்னும் என் ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணல. நான் அதை பற்றி பேச வரல சார். உங்களுக்கும் மேடம்க்கும் ஏதோ பிரச்சனைன்னு பார்த்தாலே தெரியுது. நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார். லாஸ்ட் வீக் நீங்கள் சிக் லீவ்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு மேம்? ஃப்ரைடே ஈவினிங் அதுவுமா இன்னும் கிளம்பலையா? இல்ல ஸ்ருதி, ஒர்க் பெண்டிங் இருக்கு, அது முடிச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா மண்டே பெரிய தலைவலி ஆயிடும். நீங்கள் யூஸ்வலாக ஃப்ரைடே ஈவினிங் வரலும் எந்த டாஸ்க்கும் வைக்க மாட்டீங்களே மேம்? நான் கூட உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேனே பெஸ்ட் ஹெச்ஆர்னு. அப்படிலாம் இல்லை, சம்டைம்ஸ் எல்லாருக்கும் வேலை ஜாஸ்தி ஆயிடும், பண்ணி தானே ஆகணும். மேம், இது வினயோட ஒர்க்கா? இன்னும் 2 ஹார்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே மேம், சேஃபாக போயிட்டு வாங்க. பாய். அவங்க உங்களோட வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு. நான் நெக்ஸ்ட் டே வந்து அவங்கள அவுட் டைம் பார்க்குறப்போ நைட் 11:30. அது மட்டும் இல்லை, உங்களை ஹஸ்பண்ட்னு சொல்லி அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறதா ஆஃபீஸில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதனால தான் அவங்க மைண்டில் அதெல்லாம் போயிட்டு அந்த கோவத்தை உங்கள் மேலே காட்டிட்டாங்க. ஸ்ருதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஒர்க் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.